अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரான் தளர்நடை நடந்து வர வேண்டும், அதை கண்ணார காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற யசோதை பிராட்டி சொன்ன பாசுரங்களை உட்கொண்டு பெரியாழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் தான் பெரியாழ்வார் திருமொழியினுடைய 7ஆம் திருமொழியிலே அமைந்திருக்கின்றன. அதிலே கண்ணபிரான் சந்திரனை போலே பிரகாசிக்க வேண்டும், யானையை போலே நடந்து வர வேண்டும் என்று பல விதமாக அனுபவித்த அந்த யசோதை இப்பொழுது 9வது பாசுரத்திலே மிக அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த கண்ணபிரான் தளர்நடை நடக்க வேண்டும் என்று கூறுவதாக அற்புதமாக அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. வேளத்தின் கருங்கண்ணு போல் என்புழுதி திருவிக்கிரமன் சிறுபுகழ்வடியத்தே கண்ணபிரான் தளர்நடை நடக்க வேண்டும். அப்படி வருகிற பொழுது அவன் எப்படி வர வேண்டும் என்றால், முதல் பாசுரத்திலேயே வாரணம் பையன் இன்னூறுவது போல் என்ற அந்த ஆணையானது அப்படி மெல்ல நடந்து வருகிறார் போலே கண்ணபிரானுடைய தளர்நடை எடுக்க வேண்டும் என்று யசோதை கூறியதாக பார்த்தோம். ஆனால் இந்த பாசுரத்திலே அந்த ஆணைக்கு இன்னும் ஒரு விசேஷணத்தை சொல்லுகிறார். யானையானது என்ன பண்ணும் என்னால், ஆங்காங்கே அந்த புழுதி மண் கிடந்தால் அதை அலைந்து விளையாடும். அதுல ஒரு ஆனந்தம், மண்ணை அலைந்து விளையாடுவதிலே ஆணைக்கு உண்டான ஆனந்தம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லி முடியாது. அதுபோல இங்கே கண்ணனன் கூட அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு என்று மேலே பாசுரங்கள் வரப்போகிறது. இந்த புழுதி மண்ணிலே அடைவது என்பது கண்ணபிரானுக்கே உரிய ஒரு சேட்சித்தம். அது இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், இந்த யானை புழுதியிலே அலைந்து விளையாடுவது போலே என்று கண்ணபிரானை சொல்லுகிறாள். வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்ததோர் வேளத்தின் கருங்கன்று போல். அது வெண்புழுதி என்கிறார். இந்த மண்ணானது வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறதா, அந்த புழுதி மண் அதை தன் மேலே எடுத்து போட்டுக் கொள்ளுகிற ஆணை எப்படி இருக்கிறது என்னால் அது கருங்கன்று என்கிறார். அப்பத்தான் அது இந்த பரபாகம் அந்த பகைத்தொடையாக அந்த வெள்ளையான புழுதியும் அந்த கரிய ஆணையனுடைய கரிய மேனியிலே பட்டால் நன்றாக தெரியும் அல்லவா. அதைத்தான் இந்த பாசுரத்திலே வெண் புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்தது ஓர் வேளம். வேளம் என்று சொல்லல, வேளத்தின் கருங்கன்று என்று சொன்னான். ஏன்னா கண்ணபிரான் பருவத்திலே சிறியவனாகினாலே அங்கேயும் ஆனை என்று சொன்னாமல் யானை கன்று யானை குட்டி என்று சொன்னாலே பெரியாழ்வார் அப்படி காட்டுகிறார். அப்படி யானையானது எப்படி வெண்புழுதியை அலைந்து கொண்டு ஒரு ஆனைக்குட்டி எப்படி வருமோ அதுபோல தென் புழுதியாடி இந்த புழுதி மண்ணை எல்லாம் தன்மேலே போட்டுக் கொள்ளுகிறான் எம்பெருமான் அந்த கண்ணபிரான் என்று சொல்றார். ஆனா அப்படி போட்டுக் கொள்ளுகிற கண்ணன் ஆறுன்னு கேட்டா திருவிக்கிரமன் என்று சொன்னார். திருவிக்கிரமன் ரொம்ப அர்த்த கர்ப்பமுள்ள பிரயோகம் இது. திருவிக்கிரமன் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், உலகத்தை எல்லாம் தன் கால் கீழே போட்டுக் கொண்டவன் என்று உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவிடிகளாலே அளந்த பொழுதோ அத்தனை உலகமும் அவனுக்கு காலு கீழே இருந்தது. காலுக்கு கீழே இருந்த மண் இப்பொழுது கண்ணபிரானுடைய திருமேனிக்கு மேலே இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். புழுதியெல்லாம் அவனுடைய மேலே இருந்தால் அப்போ மண்ணெல்லாம் தாவி அளந்த காலத்திலே மண்ணானது திருவடிக்கு கீழே இருந்தது. ஆனால் இந்த அவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே அந்த மண் எம்பெருமானுடைய திருமேனிக்கு மேலே இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவிக்கிரமன் திடீர் இப்படிப்பட்ட காரியத்தையும் பண்ணுகிறான். அது பரத்துவம் என்னால் இது சௌலபியம், அது மேன்மை என்னால் இது எளிமை என்ன கொள்ளும்படியாக அப்படி தென் புழுதியாடி திருவிக்கிரமன் சிறு புகழ்பட வியர்த்து. அப்படி எம்பெருமான் விளையாடுகின்ற காலத்திலே அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, திருமேன புழுதியெல்லாம் அலைந்து விளையாடுகிற காலத்துல வியர்வை அரும்புகள் ஏற்படுகிறதாம், வியர்வை துளிகள் அவனுடைய முகத்திலே தெரிகிறது. அதிலே இந்த புழுதி அலைந்த திருமேனியிலே வியர்வை இன்னும் முத்து முத்தாக தெரிகிறது. அது இன்னும் அழகாக இருக்கிறது பார்க்கிறதுக்கு. அது புகழ்பட என்னால் நன்றாக பிரகாசமாகும்படியாக அப்படி அவன் புகழ்பட வியர்த்து. அதுக்கு மேலே 9 அலர்கமல
சிறுக்கால் நன்றாக மலர்ந்த தாமரை போல இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய திருவடிகள், சிறுக்கால் என்னால் சிறிய திருவடிகள், அந்த சிறுக்கால் உரைத்து ஒன்றும் நோவாமே நடக்க வேண்டும், தளர்ந்து நடக்க வேண்டும். குழந்தையானது நடந்து வருகிற பொழுது அதற்கு காலிலே உறுத்தக்கூடாது என்பதற்காக கீழே புஷ்பங்களை வாரி இருத்திருக்கிறார்கள். அதைத்தான் தன் போது கொண்ட தவிசின் மீதே நன்றாக புஷ்பங்களினுடைய தவிசு அந்த இதழ்கள் எல்லாம் பரவி வைத்திருக்கிற அந்த தரையின் மீது அவனுடைய காலடி சிறிதும் நோவாமல் அப்படி அவன் தளர்நடை நடந்து வருவானோ என்று இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமான் யானை குட்டி போலே வர வேண்டும். அதுவும் திருவிக்கிரமனாக இருக்கிறவன் இப்படி ஒரு குழந்தையாக வந்து செய்த செயல், அவன் நடக்கிற பொழுதோ அவனுடைய திருவடிகளுக்கு நோகாமல் இருக்க வேண்டும், வலி உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று அந்த தன் போது கொண்ட தவிசு என்னும் மலர்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறார்கள். அது மெத்தென்று இருக்கிறார், அதன் மேலே நடந்து வர வேண்டும் என்று இப்படி இந்த 9வது பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தது 10வது பாசுரம் சிறு குழந்தையை பற்றி அப்படியே வர்ணிக்கிறபடியினாலே அந்த குழந்தைகள் அப்படி தளர்நடையிட்டு வருகிற காலத்திலே என்ன நடக்குமோ அதையே தெரிவிக்கிறாள் இந்த பாசுரத்தில். அழகான பாசுரத்தை பார்ப்போம். இந்த 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலே சுட்டி என்கிற ஆபரணத்தை அணிந்திருக்கிறார். அந்த திருநெத்தியிலே அந்த சுட்டி இவன் தளர்நடை நடக்கிற பொழுது அது அசைகிறதாம். அது எப்படி அசைகிறது என்னால் சொல்றார், திரைநீர் சந்திரமண்டலம் போல் என்று அந்த திரைநீர் அலை எழுகின்ற அந்த கடலுக்கு மேலே ஒரு சந்திரமண்டலம் இருக்குமே, அது எப்படி இருக்கும்? அது போலத்தான் திருநீர் முகத்து துறங்கு சுட்டி, கண்ணபிரானுடைய திருமுகத்திற்கு மேலே சுட்டியானது துறங்குகிறது என்றார். என்ன காரணம் என்னால் இந்த கடல் என்கிறது கரிய நிறத்தை உடையதாய் இருக்கும். அதே போல எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் அதுவும் கரிய நிறத்தை உடையதாய் இருக்கிறது. அந்த கடலுக்கு மேலே எழுகின்ற அந்த சந்திரன் வெள்ளவெளேரன் இருப்பான். வைரத்தாலே செய்த சுட்டி என்னால் அந்த கண்ணபிரானுடைய கரிய திருமுகண்ட மண்டலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுட்டியும் கூட வெள்ளவெளேரன் இருக்கும் இல்லையோ. ஆகினாலே அந்த சந்திர மண்டலம் போல் துறங்கு சுட்டி என்று அந்த சுட்டியை வர்ணிக்கிறார். அப்படி சுட்டியானது அது திகழ்ந்தெங்கும் புடைபெயரா, இவன் அப்படி தளர்நடை நடந்து வருகிற பொழுது அந்த சுட்டி அப்படி இடது பக்கமும் வலது பக்கமும் அசைகிறதாம். அதை சொல்லுகிறார். அப்படி நீ தளர்நடை நடந்து வர வேண்டும் என்று அது ஒரு விஷயம். இந்த பின்னடிகளிலே தெரிவிக்கிற விஷயம் அது சின்ன குழந்தை விஷயமாக நாம் நினைத்து பார்க்கிற பொழுது மிக அற்புதமான அனுபவமாக இருக்கும். சிறிய குழந்தைகள் நடந்து வருகிற பொழுது என்ன ஆகும் என்னால் அது மிக சிறிய குழந்தைகள் ஆகையினாலே அவர்கள் நடந்து வருகிற காலத்திலேயே கூட அவர்கள் அந்த சிறுநீரை கழித்து விடுமா. அது கூட பரம பாக்கியம் தான். ஒரு குழந்தை நம் மேலே சிறுநீர் கழித்தால் அதையும் கூட மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் தானே உண்மையான தாயும் தந்தையும். அதுவே கண்ணனே குழந்தையாக பிறந்திருக்கிற பொழுது அவனுடைய அந்த சிறுநீருக்கு கூட அவ்வளவு பெருமை உண்டான். அதைத்தான் இந்த இடத்துல அந்த சிறுநீரனால் எப்படிப்பட்ட சிறுநீர் தெரியுமா? அது பெருநீர் திரையழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் என்று அந்த கண்ணபிரானுடைய ஆண்குறியிலிருந்து பெருகுகின்ற சிறுநீரை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அது எப்படிப்பட்டதுன்னா கங்கையினுடைய தீர்த்தத்தை விட மகிமை மிக்கது என்று சொன்னார். கங்கை கூட அவருடைய திருவடியிலிருந்து பெருகுகின்றது. அதுவும் கூட ஜடையினுடைய சம்பந்தம் உடையது என்பார்கள். ஒரு குறை, அதாவது மயிர் விழுந்ததானால் அதற்கு ஒரு குறை உண்டு அன்னத்திற்கே கூட. அதுபோல கங்காதரனுடைய ஜடா சம்பந்தம் பெற்றபடியினாலே அந்த கங்கைக்கு கூட ஒரு குறை சொல்லலாம். ஆனால் இது அப்படி அல்ல. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பெருநீர் திரையழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் என்று கண்ணபிரானிடத்திலிருந்து பெருகுகின்ற அந்த சிறுநீர் அது எப்படிப்பட்டது? கங்கையை காட்டிலும் உயர்ந்ததான நமக்கு உயர்ந்த பலத்தை தரும் அந்த நீர் என்று தெரிவிக்கிறார். கங்கைக்கு உண்டான பெயர் என்னன்னா சாதாரணமாக லோகத்திலே இந்த பசுக்களுடைய அந்த சிறுநீர் இருக்கிறது அதற்கே பெரிய பெருமை உண்டு என்று அந்த கோமூத்திரத்துக்கு உண்டான ஒரு பெருமையை சொல்லுவார்கள். ஆனால் அந்த கோக்களை எல்லாம் மேய்த்தவனாய் கோவிந்தனாய் கோபாலனாய் இருந்த கண்ணனுடைய அந்த சிறுநீருக்கு பெருமை சொல்ல வேண்டுமா? பெருநீர் திரையழு கங்கையிலும் பெரியதோரு தீர்த்தபலம் தருநீர்.
சிறு சன்னம் துள்ளம் சோரா. சன்னம் என்னால் அந்த சிறிய ஆண்குறிக்கு, சிறு சன்னம் என்னால் அந்த ஆண்குறியைத்தான் அந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கீழே அது மொட்டு என்ற சப்தத்தாலே சொன்னார். ஒரு பாசுரத்திலே முத்தமிருந்தவா காணீரே என்று ஒரு பாசுரத்திலே சொன்னார். குழந்தையினுடைய அவயவம் ஆகையினாலே அதை வர்ணிப்பது அது பிள்ளை தமிழிலே அது இலக்கணமாக இலக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விஷயம். அப்படி இந்த பாசுரத்திலே சன்னம் என்கிற சொல்லாரை தெரிவிக்கிறார். அப்படி சிறு சன்னம் துள்ளம் சோர என்று அதனுடைய அந்த சிறு சன்னத்திலிருந்து குறியிலிருந்து இப்படி அந்த சிறுநீராது பெருகும்படியாக தளர்நடை நடவானோ. இந்த கண்ணபிரான் தளர்நடை வந்து நடக்க மாட்டானா என்பதாக யசோதை அப்படி கூறுவதாக பெரியாழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த 10 பாசுரத்திலே அந்த தளர்நடை நடக்க வேண்டும் என்று யசோதை கண்ணபிரானை பிரார்த்தித்த சொற்களை உட்கொண்டு பெரியாழ்வார் அருளி செய்தார். இந்த 10 பாசுரங்களை சொல்லுபவர்களுக்கு என்ன பயன் என்கிறதை 11வது பாசுரத்திலே பெரியாழ்வார் காட்டுகிறார். ரொம்ப உயர்ந்த பலம் தெரிவிக்கிறார். இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் என்ன பண்ணினான் எம்பெருமான்? ஆயரு குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சனவண்ணன். ஆஹா, எப்பேற்பட்ட பரம்பரன் அவன்! பராத்பரன், பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் அஞ்சனவண்ணனாக இந்த ஆயர்புரத்திலே வந்து தோன்றினான் என்னால் அது அவனுடைய சௌலபியத்தை காட்டுகிறது. வந்து தோன்றியா என்னால் அப்படி இல்லாதவன் அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வந்து தோன்றிய அப்படிப்பட்டவன் அவன் தாயர் மகிழ ஒன்னார் தளர என்று தாய்மார்கள் எல்லாம் மகிழும்படியாகவும் தன்னுடைய விரோதிகள் எல்லாம் அழியும்படியாகவும் அவன் தளர்நடை நடந்தான். அப்படி தளர்நடை நடந்ததனை அந்த இடைச்சி சொன்னாலே யசோதை பிராட்டி அந்த வார்த்தைகளை உட்கொண்டு சொன்னவர் யார் என்றால் வேயர் புகழ் விட்டு சித்தன் என்று விஷ்ணு சித்தர், விட்டுவை சித்தத்திலே உடையவரான பெரியாழ்வார் வேயர் புகழ் வேதியர்கள் எல்லாம் புகழும்படியான பெருமையை உடையவர். அப்படிப்பட்ட அந்த விட்டு சித்தன் சொன்ன மாலை இந்த 10 பாசுரங்கள் இவற்றை கற்பவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்னால் மாயன் மணிவண்ணன் தாழ்வடியும் மக்களை பெறுவர்கள். ஆஹா, எம்பெருமான் திருமன் நாராயணன் மணிவண்ணன் என்றெல்லாம் கொண்டாட பெறுகின்றவன். அவனுடைய திருவடிகளை பணியும்படியான புத்திரர்களை இவர்கள் பெறுவார்கள். இந்த 10 பாசுரங்களை கற்றால் சத்புத்திரர்கள், நல்ல புத்திரர்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார். இன்னும் பெரியாழ்வாருடைய அனுபவம் மேலே செல்லுகிறது. மேலே நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம்.